கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, நம்ம ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை செய்கிறோம். அந்த நிறுவனத்தில் நம்ம வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான், வட்டி தொழில் பண்றவங்க இல்ல, மார்க்கத்தில் உள்ள ஒரு ஹலாலான ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை பார்க்கணும். அந்த வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆர்டர், பெரிய ப்ராஜெக்ட் கிடைத்து அதுக்கு நமக்கு பெரிய பணம் தேவைப்படுகிறது, அதிகமான நிதி தேவைப்படுகிறது. நம்முடைய நிறுவனத்தில் அந்த அளவுக்கு நிதி இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க, அந்த நிறுவனம் வங்கிகள்ல போய் கடன் வாங்குறாங்க. வங்கியில போய் என்ன செய்யறாங்க, எத்தனை கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குது, அதை முடிச்சு தந்தா எங்களுக்கு கரெக்டா வட்டியை செலுத்திடுவோம், கடனை செலுத்திடுவோம், எங்களுக்கு கடன் தாங்க என்று ஒரு வங்கியில போய் என்ன செய்யறாங்க, கடன் கேட்கிறாங்க. அப்ப கடன் கேட்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, என்னை அனுப்பி விடுறாங்க அந்த கடனை போய் பேசி வாங்கிட்டு வர்றதுக்காக வேண்டி. அந்த நிலைமையெல்லாம் விலக்கி என்ன மாதிரி ஆர்டர் வந்திருக்குது, எப்படி எப்படி கடனை திருப்பி செலுத்துவோம், வட்டி எப்படி எப்படி செலுத்துவோம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசி முடிப்பதற்கு என்னை அனுப்பி நான் அதற்காக சென்றால் என் மீது குற்றம் வருமா அப்படின்னு முதலாவதாக இவர் 2 கேள்வி கேட்டிருக்காரு. அதுல ஒரு கேள்வி இதுல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா குற்றம் வரும். நம்ம ஒரு நிறுவனம் வட்டிக்கு பணம் வாங்கி நடத்தினார்களே ஆனால் அந்த நிறுவனத்துல நம்ம வேலை செய்யறது தப்பு கிடையாது. அந்த நிறுவனத்துல என்ன செய்யலாம், வேற வேற வேலைகள்லாம் செய்யலாம். வட்டி வாங்கினா அவனை சேர்ந்தது, நம்ம ஒன்னும் வட்டி வாங்கல, வட்டிக்கு நம்ம துணை செய்யல. அவன் வட்டிக்கு வாங்கி என்ன செய்யறான், ஒரு பிஸ்கட் கம்பெனி ஆரம்பிக்கிறான், முதலீடு பூரா வட்டியா இருக்கிறது. அதுல போய் நான் வேலைக்கு சேர்றேன், சேர்ந்தா பிஸ்கட் சம்பந்தமானது அனுப்புறது, பார்சல், அந்த மாதிரி வேலைகளைத்தான் நான் செய்வேன் என்று இருக்குமே. ஆனால் அதுல அவன் வட்டிக்கு வாங்கியது என்ன செய்யாது, என்னை பாதிக்காதீங்க. நான் வேலை செய்யறது பிஸ்கட் கம்பெனியில செய்யற வேலையெல்லாம் அது தொடர்பான வேலை, அப்படின்னு இருந்தால் அது குற்றத்துல வராது. அதே நேரத்தில் அந்த வட்டியை போய் நானே வாங்கிட்டு வர்றதா இருந்தா, என் கம்பெனிக்கு வட்டி தாங்க அப்படி செஞ்சோம்னா நம்ம என்ன ஆயிரும், வட்டிக்கு இப்பதான் துணை செய்யறவங்கள ஆயிரும். வட்டிக்கு வாங்கி தொழில் செஞ்சான்னு சொன்னா நம்ம வட்டிக்கு துணையே செய்யல, அந்த தொழிலுக்கு துணை செய்கிறோம். அது ஹலாலான தொழில், ஹலாலா சம்பாதிச்சு ஹராமுக்கு செலவழிக்கிறாம, அதுல நம்மள ஒன்னும் பாதிக்காது அது. ஆனால் நீங்களே போய் பேங்க்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா கண்டிப்பா தெரியும் பேங்க்ல வட்டிக்கு தான் கடன் தருவான்னு சொல்லி, வட்டி இல்லாத கடன்லாம் கிடையாது. அப்ப வட்டிக்கு தான் கடன் தருவான்னு தெரிந்து கொண்டு நீங்க போய் பேசி கம்பெனிக்கா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்வார்களே. ஆனால் அப்ப அது மார்க்கத்துல கண்டிப்பாக வட்டிக்கு துணை செய்த ஒரு குற்றம் கண்டிப்பா வரும். துணை செஞ்ச பாவம் என்ன செய்யும் வரும். அந்த மாதிரி ஹராமான விஷயத்துக்கு நம்மளை பயன்படுத்தாதீங்க என்றுதான் ஒருவர் சொல்லணும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், பிராக்டிக்கலாவும் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில, நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரி போற வேலையை பார்த்துட்டு வந்துடலாம். சில நேரங்கள்ல வெளிநாட்டுல ஒரு அக்ரிமெண்ட்ல வேலைக்கு போயிருப்போம், அவன்கிட்ட 2 வருஷம் வேலை பார்த்து ஆகணும்னு அக்ரிமெண்ட் இருக்கும். நம்முடைய பாஸ்போர்ட், போக்குவரத்து எல்லாத்தையும் அவன் பிடிங்கி வச்சிருப்பான், நமக்கு ஒரு அட்டை மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. நம்ம விரும்பினாலும் அந்த வேலையை விட்டு வெளியே வர விட மாட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, திடீர்னு ராஜினாமாலாம் பண்ண முடியாது. அப்படியான ஒரு நிறுவனத்தில் நீங்க வெளிநாட்டுல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்க, அவன் போய் வாங்கிட்டு வா, சாராயத்தை வாங்கிட்டு வான்னு சொல்றான், வாங்க கூடாதுன்னு மறுத்துடலாம். மறுத்துட்டு வெளியே வர முடியுமான்னா முடியாது. இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில நம்ம போயிருந்தோம்னு சொன்னா அந்த நிறுவனத்துக்காரன் உடன்படலைன்னு சொன்னா நம்மளை பிடிச்சு கூட என்ன செய்வான், உள்ள வச்சிருவான். அப்ப அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஒரு மனிதன் அதை மறுக்கத்தான் வேணும். யாரு மறுக்க வேண்டும் என்றால் யாருக்கு இயலுமோ அவர்கள் மறுத்து விட வேண்டும். அதை விட்டுட்டு வேற வேலைக்கு யாருக்கு சேர இயலுமோ அவர்கள் சேர்ந்து விட வேண்டும். அப்ப அப்படி இல்லாம திடீர்னு வெளியே வந்தோம்னா எப்படி தாயகத்துக்கு போறது, சொந்த ஊருக்கு எப்படி வர்றது? ஒரு நிறுவனத்திலிருந்து வேலையை விட்டு இறங்கிட்டோம்னு சொன்னா அடுத்த நிறுவனத்தில் நம்மளை வேலைக்கு சேர்ப்பானா? நீ போயிட்டு ஒழுங்கு அதுக்குரிய ப்ராப்பரான விசாவோட வாண்டு தானே சொல்லுவான். அப்ப இது வெளிநாடுகள்ல போய் இப்படி மாட்டிக்கொண்டவர்களா இருப்பார்களே. ஆனால் அவர்கள் மீது இது திணிக்கப்படும் பொழுது ரிலீஃப் ஆக முடியுமா, அது ரிலீஸ் ஆக முடியுமான்னு யோசிச்சு பார்க்கணும். ஏழும்னு சொன்னா முடியாத வேண்டியதான், முடியாது அப்படின்னா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருந்து ஆகணும். அப்படிலாம் ஈஸியா விட்டுட்டு வந்தோம்னா நமக்கு திருப்பி ஒரு காசாவது வேணுமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிற ஒரு நிலை இருக்குமே. ஆனால் அல்லாஹ் எல்லா உள்ரங்கத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான், நம்முடைய பலவீனத்தை அறிந்தவனாக இருக்கிறான். நம்ம இயலாமத்தான் இதை செய்கிறோம் என்பதும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அப்படி வெளிநாடுகள் இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள்.
அது கூடாது என்பது ஃபத்வா கூடாது என்று இருந்தாலும் ஃபத்வா எல்லா ஃபத்வாவும் யாருக்கு என்றால் யாருக்கு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவனுக்கு தான். நடைமுறைப்படுத்த முடியல என்று சொன்னா அவன் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டான், நிர்பந்தத்திற்கு உள்ளாகிவிட்டான் என்று சொன்னால், நிர்பந்தம் என்ன அவனுக்கு மீற முடியாது, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருப்பான் என்று சொன்னா அது ஹராம் தான். அது அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் என்ன செய்யறான், ஹராமான ஒரு பட்டியலை போடும்போது தானா செத்தது ஹராமு, பன்றி ஹராமு, அது மாதிரி அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு அறுத்தது ஹராமு, அது மாதிரி ரத்தம் ஹராமு என்று 4 விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல ஹராம்னு சொல்றான். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீரி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் என்று 4 மேட்டரை அல்லாஹ் சொல்லிடுறான். சொல்லிவிட்டு என்ன சொல்றான்னா, இந்த 4ஐயும் கடைபிடிக்கணும், ஆனால் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இந்த 4ஐயும் கடைபிடிக்க முடியாமலும் ஏற்படலாம். அந்த மாதிரி ஒரு நிலையையும் சில பேர் சந்திக்கலாம். அவர்களுக்காக வேண்டிய என்ன பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறாங்க, போற இடத்துல இந்த மாதிரி இந்த 4 தவிர்த்து ஆகணும்னு சொன்னா அதை தவிர்த்துட்டு வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் அங்க இருக்கணும். அது மாதிரி சந்தித்து விட்டா என்ன பண்றதுங்கிறதுக்கு தான் என்ன சொல்றான்ல அதே வசனத்திலேயே, பொமன் இது துர்ர கைர பாகின் வலா ஆதின் வலா இஸ்ம அலைஹி, யார் ஒருத்தன் நிர்பந்திக்க வழியை தேடாமலும் வரம்பு மீறாமலும் நிர்பந்தமான நிலைமைக்கு உள்ளாக்கப்படுகிறானோ அவன் மீது குற்றம் கிடையாது. பாவம் பாவம் தான், அவனை கேள்வி கேட்க மாட்டான், முடியாம மாட்டிக்கிட்டான். ஒரு இடத்துல போறோம், அந்த இடத்துல எந்த உணவும் கிடையாது, எல்லாமே செத்து போன ஆட்டை தான் அறுத்து வச்சிருக்கிறாங்க, வேற எந்த ஹலாலும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குமையானால் அதை ஏன் சாப்பிட்டா கேட்பானா, கேட்க மாட்டான். ஏன், நம்ம வாழ்வதற்கு தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கலாம், சாவுறதுக்கு படைக்கல. அப்ப அதை திண்டாதான் வாழ முடியும் என்று இருந்தால் தின்னுக்கிற வேண்டியதுதான், அதுக்கு எந்த கொஸ்டினும் வராது. அதே நேரத்தில் சாதாரண நேரத்தில் நெஞ்சிடக்கூடாது, அது நாடிடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி நிர்பந்தம் மார்க்கத்தில் ஒன்று இருக்கிறது. அதனால நீங்க சொல்லக்கூடிய அந்த சகோதரர் சொந்த நாட்டில் தாயகத்தில் இப்படி இருந்தாலேயானால் அவர் எந்த சமாதானமும் சொல்ல முடியாது. போட வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போய் என்ன செய்யலாம், சேர்ந்து கொள்ளலாம். வெளிநாடுகளில் வேலைக்கு சேர்வார்களே ஆனால் அதனுடைய விதிமுறைகள்லாம் நமக்கு தெரியும். வெளிநாட்டுக்கு போனா நமக்கு நம்ம நாட்டில் உள்ள உரிமையெல்லாம் கிடையாது. நம்ம திரும்பி வருவதற்கு நம்முடைய ஆவணங்கள்லாம் நம்ம கையில இருந்தா தானே செய்ய முடியும், அதை விட்டு வர முடியும். அப்படியெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் அவருடைய நிலைமை அனுசரித்து தான் நம்ம என்ன செய்யணும், எதுவுமே பேசணும். இதை கவனத்தில் வச்சு அந்த மாதிரி நிர்பந்தம் அவருக்கு இருக்குமே ஆனால் அது பாவம் தான், ஆனா அல்ல மன்னிக்கிற பாவம், இதை விளங்கிக்கணும். அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னொரு கேள்வி, ஒரு இஸ்லாமிய வங்கியில வட்டியை அடிப்படையாக கொள்ளாத ஒரு இஸ்லாமிய வங்கியில் நம்ம வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது இஸ்லாமிய வங்கியில வேலை செய்யலாமான்னு கேட்டா, வட்டி அடிப்படையாக கொள்ளாமல் இருந்தால் கண்டிப்பா வேலை செய்யலாம். அப்படி இருந்தா தான் அதுக்கு பேர் இஸ்லாமிய வங்கி. அது வட்டி அடிப்படையாக கொண்டிருக்குதா இல்லையா என்பது அந்த வங்கியுடைய விதிமுறைகளை நீங்கள் என்ன செய்யணும், அனைத்தையும் வாங்கி பார்த்து இதுல என்ன மாதிரி வட்டி அம்சம் ஏதாவது இருக்குதான். நீங்க வங்கியில வேலை செய்யற மார்க்கத்தில் ஹராமா, எதனால ஹராம் ஆகுது, அதுல வட்டி இருக்குதுங்கிற காரணத்தினாலதான் ஹராம் ஆகுது. அப்ப எந்த ஒரு வங்கியாவது வட்டி இல்லாத முறையில செயல்படுமையானால் அந்த வங்கியில நம்ம இருப்பது, அதுல கடன் வாங்குவது, அதுல இருந்து கடன் கொடுப்பது, அதுல பணியாற்றுவது, அதனுடைய கணக்குகளை எழுதுவது, எதுவுமே குற்றத்தில் வராது. நமக்கு வட்டிங்கிறதுக்கு துணை செஞ்சா மட்டும்தான் குற்றமாகுமே தவிர வங்கியே ஹராமானா ஹராமாகாது. ஆனா இஸ்லாமிய வங்கின்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான வங்கிகள் மோசடி தான் பண்றாங்க, வட்டி அடிப்படை வட்டி இல்லைங்கிறாங்க. அதுல மறைமுகமா அவங்கள்ட்ட என்ன இருக்குது, அது ஒரு வட்டியை அடிப்படையாக கொண்டிருக்கிறது நம்ம பல இதுகளில் நம்ம பார்த்திருக்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய வங்கி எப்படி இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப நீங்க எந்த வங்கியை பற்றி சொல்கிறீர்களோ அந்த வங்கியுடைய அந்த விதிமுறைகள் கொடுக்கல் வாங்கலாம் எந்த மாதிரி அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை பாருங்க. அதுல வட்டி இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுன்னா என்ன செய்யுங்க, நீங்க அதுல தாராளமா என்ன செய்யலாம், எல்லா விதமான வேலைகளும் செய்யலாம், குற்றம் வராது.